So next question என்னன்னு பார்க்கலாம். Okay, a ball is thrown vertically upward from the ground. It crosses a point at height of 25 meters twice at an interval of 4 seconds. The velocity with which ball is thrown up is. அதாவது ஒரு பாலை வந்து எப்படி மேலே தூக்கி போடுறாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் 25 மீட்டர்ஸ் கழித்து இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வந்து 2 வாட்டி க்ராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்டர்வல் வந்து 4 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா எந்த வெலாசிட்டியில் பாலை ஆக்சுவலாக தூக்கி போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இவ்வளோ தான் கொஷின். இது வந்து ரொம்ப பயங்கரமான கொஷின்லாம் கிடையாது. இப்போ ரொம்ப இது ஈஸியாக பண்ணுறதுக்கு என்ன ஒன்றே ஒன்று தான், அந்த கிவனை வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து எழுத தெரியணும். ஓகே, நான் சொன்ன டேட்டா எழுதுறது இங்கே எழுதி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதானே, என்னது டேட்டா எழுதுறது. ஒரு ஃப்ளைட் போகுது, அது சத்தம் தான் அது. ஓகே, ஃப்ளைட் போயிடுச்சு. இப்போ கேட்குதுன்னு நினைக்கிறேன். கேட்குதா? ஓகே. ஸோ என்ன நான் சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ நான் வந்து யூவில் தூக்கி போடுறேன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ யூவில் இப்படி போயிட்டே இருக்குது இந்த பாலோ என்னமோ. அது வந்து 25 மீட்டர்ஸ் கழிச்சு, இங்கேருந்து 25 மீட்டர்ஸ் கழிச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. அந்த பால் வந்து மேலே போயிட்டே இருக்குது. இங்கேருந்து போயிட்டு 25 மீட்டர்ஸ் கழிச்சு இந்த பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து 2 வாட்டி க்ராஸ் பண்ணுது. மேலே போயிட்டு திரும்பி கீழே வரும்போது என்ன ஆகுது, அது இன்னொரு வாட்டி திரும்பி அதே ஏ பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் அப்படின்னு இன் அன் இன்டர்வல் ஆஃப் 4 செகண்ட்ஸ். இதை வந்து 4 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணுது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை 2 வாட்டி. ஒரு வாட்டி மேலே போகும்போது இன்னொரு வாட்டி கீழே வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி அந்த பர்டிகுலர் பால் இந்த 25 மீட்டர் ஹைட் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுது. அது க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி 2வது வாட்டி அப்படின்னு க்ராஸ் பண்ணுதில்ல, அந்த இன்டர்வல் வந்து 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நான் யூவை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன செய்வேன், சும்மா வந்து நம்மளோட கிராவிடேஷன்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம்ல, ஒரு 4 பாக்ஸ், அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் தான் இங்கே யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சும்மா என்னோடய ஈஸ் ஆஃப் கேல்குலேஷனுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகிறேன். ஸோ இதுதான் டேட்டா. இதுதான் இந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த டேட்டாவை வச்சு யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த பர்டிகுலர் ஏ பாயிண்ட்டை ஒரு வாட்டி க்ராஸ் பண்ணுதில்ல, ஏ பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ஏ பாயிண்ட்டுக்கு 2வது வாட்டி க்ராஸ் பண்ணுது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு அது எந்த வெலாசிட்டியில் அது வந்து ஏ க்ராஸ் பண்ணுதோ அதை நான் யூ டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ஓகே, யூ டேஷ் அப்படின்னு. ஓகே, இந்த ஹைட்டு போயிட்டு அந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, ஏலேருந்து மேலே போயிட்டு திரும்பி ஏக்கு வருதுல்ல. ஸோ அந்த பர்டிகுலர் இந்த ஹைட்டை வந்து நான் ஹெச் டேஷ் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, இது வந்து யூ டேஷ், இது வந்து ஹெச் டேஷ். ஏ க்ராஸ் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து யூ டேஷ், அது மேலே போயிட்டு திரும்பி அந்த ஏ பாயிண்ட்டுக்கே வருதுல்ல 2வது வாட்டி, அது வந்து ஹெச் டேஷ். ஸோ இப்போ இந்த யூ டேஷ் ஸ்பீடில் மேலே தூக்கி போட்டு திரும்பி இந்த ஏக்கே வந்து இதை வந்து சும்மா அப்படியே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரோன் அப் மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா. இங்கே வந்து வெலாசிட்டி 0வாக இருக்குது. ஓகே, டாப் மோஸ்ட் பாயிண்டில் ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அந்த 4 செகண்ட்ஸ் தான் அதோட இன்டர்வல். அப்படின்னா இந்த மொத்த டைம் ஆஃப் ஃப்ளைட்டு 2u'/g, அதாவது இந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் மேலே இந்த பாயிண்ட் ஏலேருந்து மேலே போயிட்டு திரும்பவும் ஏக்கு வருதுல்ல. ஸோ இந்த பர்டிகுலர் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u'/g. ஏன்னா இதுதான் வந்து தூக்கி போடுற ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். இந்த ஏலேருந்து தூக்கி போட்டால் என்ன அர்த்தம், 2u'/gன்னு வந்துடும். ஸோ இந்த 2u'/g இஸ் ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். அதுதான் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற கிவன். u' நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த u' இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, 2 into u dash is equal to 4 into 10. Okay, u dash is equal to 40/2 20 meter per second. ஓகே, ஸோ பர்டிகுலர் அந்த பாயிண்ட் 2 வாட்டி க்ராஸ் பண்ணுதில்ல, அந்த 2 வாட்டி க்ராஸ் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டேட்டா நமக்கு கிடச்சிது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் கால்குலேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச் டேஷை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹெச் டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், த்ரோன் அப் கேஸில் எப்படி வந்து ஹைட்டை கண்டுபிடிப்போம். ஸோ ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு u²/2g. ஆனால் இங்கே வந்து u'²/2g. ஏன்னா இந்த ஹெச் டேஷுக்கு யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா u டேஷ் தான். இந்த பர்டிகுலர் ஹைட் தானே எனக்கு தேவை. ஸோ அதனால் ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 20^² into 10. ஓகே, ஸோ 20^²னா 2 2s are 4, 400/20 வந்து 20 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ 20 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு.
இந்த 20 மீட்டர்ஸ் தெரியுதா? ஓகே, 20 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஹெச் டேஷ். ஓகே, இப்போ நமக்கு வந்து 2 டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெச் டேஷையும் இப்போ ஹெச் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இது வந்து 25 மீட்டர்ஸ். ஓகே, இது வந்து 25 மீட்டர்ஸ். இப்போ இந்த ஹெச் டேஷ் வந்து 20 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வெலாசிட்டி 0 ஆகிடுது. கரெக்டாக? ஸோ இப்போது நான் என்ன செய்யலாம், 25 மீட்டர்ஸ் ப்ளஸ் 20 மீட்டர்ஸ் பண்ணேன்னா எனக்கு 45 மீட்டர்ஸ்னு வருதா? அதுதானே வந்து டோட்டல் ஹெச் மேக்ஸ் ஃபார் யூ. இந்த யூ இருக்குல்ல, இந்த யூவால் தூக்கி போட்டேன்னா இப்படி மேலே போயிட்டு 0 ஆகிட்டு கீழே வரும்போது அதோட மொத்த ஹைட் எவ்வளோ கவர் பண்ணுது? ஹெச் மேக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 25 மீட்டர்ஸ் ப்ளஸ் 20 மீட்டர்ஸ். இப்போ இந்த 20 மீட்டர்ஸ் அடிஷ்னலாக. ஸோ அதையும் சேர்த்தா தான் நமக்கு ஹெச் மேக்ஸ் கிடைக்குது. மேக்ஸிமமாக என்ன செய்யுது, அந்த பால் மேலே போயிட்டு 45 மீட்டர்ஸ் கழிச்சு வெலாசிட்டி 0 ஆகிட்டு திரும்பி கீழே வந்து விழுந்துடுது. ஸோ இந்த ஹெச் மேக்ஸ் வந்து 45 மீட்டர்ஸ்னால் நமக்கு ஹெச் மேக்ஸ்னால் என்னதுன்னு தெரியும். அதாவது யூ ஸ்கொயர் பை 2g. கரெக்டா? ஸோ இந்த யூ தான் இந்த யூ ஸ்கொயர் பை 2g இஸ் ஈக்குவல் டு 45 மீட்டர்ஸ். இப்போ இதை வந்து இப்போ calculate பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு 2 இன்ட்டு 10. ஓகே, ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்னது 45 90 900. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்னதுன்னா 30 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ ஆன்சர் வந்துருச்சா? ஸோ எப்படி வந்து இந்த சம்மை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நமக்கு ஒரு சம போடுறதுக்கு ஒரு மெத்தட் அப்படின்னு கிடையாது, 1000 மெத்தட் இருக்குது. பட் ஆனால் நமக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, எது ஈஸியஸ்ட் மெத்தடாக இருக்கும்னு நமக்கு தோணுதோ கடை நம்ம அந்த மெத்தட் வச்சு போடணும். ஸோ இப்போ பாருங்கள், டக்குன்னு இதை பார்த்தோன்னே நான் என்ன நினச்சேன், சரி நம்ம யூ டேஷ் ஹெச் டேஷ்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இந்த மொத்த ஹைட்டையும் கண்டுபிடிச்சோன்னா நம்ம எப்படியாவது இந்த யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து நமக்கு ஹெச் மேக்ஸ் என்னதுங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் டாக்டிக்காக யோசித்து நான் வந்து இதை ஃபஸ்ட்டு யூ டேஷ் ஹெச் டேஷ்னு வச்சுக்கிட்டு யூ டேஷை கண்டுபிடிச்சி இந்த டைம் இன்டர்வலை வச்சு, அப்புறம் அந்த யூ டேஷை வச்சு ஹெச் டேஷை கண்டுபிடிச்சி, அப்புறம் அந்த ஹெச் டேஷையும் ஹெச்சையும் ஆட் பண்ணி இந்த 25 மீட்டர்ஸையும் ஆட் பண்ணி மொத்த ஹெச் மேக்ஸ் கண்டுபிடிச்சி அதை வச்சு நான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னது யூ அப்படிங்கிறத நான் 30 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சம்ஸ்லாம் போடணும். இது ஒரு சம் 2 சம் இல்லை, நிறைய சம்ஸ் போட தான் நமக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் கிளாரிட்டி எல்லாமே கிடைக்கும். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து மோஷன் அண்டர் கிராவிட்டி. அதுலேயே வந்து ஒரு குட்டி இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து சம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக போடுறதுக்காக நமக்கு என்சிஆர்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கெலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடி. இது வந்து ஃபார் ஃப்ரீ ஃபாலிங் பாடிங்கிறத விட ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஏதோ ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்ன ஒரு லா இருக்குது. ஓகே, கெலீலியோங்கிறவர் வந்து ஒரு லா கொடுத்துருக்காரு, ஒரு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் இப்போ வந்து ஃப்ரீ ஃபாலுங்கிறதும் ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான். ஓகே, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இல்லை சாரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ வந்து ஆக்சலரேஷன் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பிகாஸ் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், ஃபிக்ஸ்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால கெலீலியோ ஒரு லா கொடுத்தாரு. அப்படி என்ன லான்னா, சக்ஸசிவ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை அ பாடி ட்ராப்ட் ஃப்ரம் சம் ஹைட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் 1:3:5:7 so on. இப்படின்னா என்னது, இது ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ சும்மா ஒரு கல் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கல் எடுத்துகிட்டு மலை மேலே போயிட்டு தூக்கி போடுறோம். ஓகே, தூக்கி போடோன்னா அது மேலேருந்து கீழே விழுமா? ஸோ அது மேலேருந்து கீழே விழும்போது அது வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், இப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் வந்து ஒரு 2 மீட்டர் விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் விழுந்துட்டுருக்கு, ஜி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் விழுந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் 2 மீட்டர் கீழே விழுந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 × 2 என்னது 6 மீட்டர்ஸ் விழுந்திருக்கும். ஓகே, தேர்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 × 2 5 2 சார் என்னது 10, ஸோ 10 மீட்டர்ஸ் விழுந்திருக்கும். அப்புறமா ஃபோர்த்து செகண்டில் பார்த்தீங்கன்னா 7 × 2 அதாவது 14 மீட்டர்ஸ் விழுந்திருக்கும். அதுதான் இந்த லா.
அதாவது ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஆனால் அந்த எந்த ரேட்டில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1:3:5:7 அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஏன் வந்து அந்த கவர் பண்ணியிருக்கிற அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆக்சிலரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது, ஸ்பீடாக கீழே விழ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அது ஒரு செகண்டில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செகண்டில் 1 மீட்டர் போச்சு அப்படின்னா செகண்டில் 3 மீட்டர் போயிருக்கும், தேர்டு செகண்டில் 5 மீட்டர் போயிருக்கும், ஃபோர்த்து செகண்டில் 7 மீட்டர் போயிருக்கும். ஸோ மொத்தமாக 4 செகண்ட்ஸில் எவ்வளோ மீட்டர்ஸ் போயிருக்கும்னா 1 + 3 + 5 + 7 மொத்தமாக ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் வந்து அது மொத்தமாக வந்து 4 செகண்ட்ஸில் போயிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் ஒவ்வொரு செகண்ட்லேயும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 1:3:5:7 ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிற அந்த அண்ட் ஸோ ஆன் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் வந்து அது கடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மேலேருந்து கீழே விழும்போது. ஸோ இதுதான் வந்து கெலிலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஃபார் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஃபார் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் எதுவாக இருந்தாலும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு 2 சம்மில் ஆமாம் 2 சம் போட்டோன்னா அவங்களுக்கு வந்து 100% கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து நம்ம என்சிஆர்டியில் இருக்குது. பட் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஒன்றுமே இல்லை இது. ஓகே, இப்போ பாருங்கள், a stone falls freely under gravity. Okay, it covers distances h1, h2, h3 in the first 5 seconds, the next 5 seconds and the next 5 seconds respectively. The relation between h1, h2 and h3 is. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, தோணுங்க நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பாருங்க, ஏதோ ஒரு மலையிலேருந்து என்னமோ ஒரு பாலையோ என்னமோ தூக்கி போடுறாங்க. ஓகே, நமக்கு தெரியல, ஏதோ ஒரு பாலோ சம்திங் என்னமோ தூக்கி போடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து போயிருக்கு. ஓகே, 5 செகண்ட்ஸில் வந்து அது h1 வந்து டிஸ்டன்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு 5 செகண்ட்ஸில் வந்து h2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா h3 அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு. இப்போ மலையிலேருந்து பாலை கீழே தூக்கி போட்டால் என்ன ஆகும்? அப்படியே ஒரே ஸ்பீடில் விழுமா? விழாது. அதோட ஸ்பீடு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது கீழ் பக்கமாக ஆக்ட் பண்ணுறதுனால அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்பீடு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் கீழே விழ. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் h1 போயிருந்துச்சுன்னா அந்த நெக்ஸ்ட்டு 5 செகண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் அடுத்த 5 செகண்டில் வந்து 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில், இப்போ இது ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் 1 மீட்டர் போயிருக்குன்னா அடுத்த 5 செகண்ட்ஸில் 3 மீட்டர்ஸ் போயிருக்கும். அதுக்கும் அடுத்த 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ் போயிருக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்லையும் அதோட இது வந்து ரேஷியோ தான். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு 1 மீட்டர் 3 மீட்டர் 5 மீட்டர்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ h1 h2 h3யோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுதா? கெலிலியோஸ் லானா என்னன்னு புரியுதா? ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அது கடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1:3:5:7 so on அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும் டியூரிங் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். அவ்வளோதான். ஓகே, யூனிஃபார்மாக வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வந்து யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் யூனிஃபார்மாக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1:3:5:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இன் ஈச் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸில் h1 அப்படின்னா செகண்ட் 5 செகண்ட்ஸில் h2ங்கிறது ஃபஸ்ட்டு இதை விட 3 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். ஓகே, வந்து இந்த